வாருங்கள் எங்களுடைய முருகப்பெருமானுடைய இது நாங்கள் ஆரம்பித்தது பிரபலமாகி ஆகிக்கொண்டிருக்கும் ரங்கன் யூடியூப் அவர்களின் நோர்வே திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வணக்க நேயர்களே, இன்று எங்களுடைய ஓஸ்லோ முருகப்பெருமானுடைய தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காணொளி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இதில் பதிவு செய்ய போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நல்ல நல்ல நிகழ்வெல்லாம் எடுக்க போகிறேன். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குற நேராக இருந்தால் அப்படி சப்ஸ்கிரைப் செய்து அப்படி வெல்வெட்டையும் அமர்த்தி உங்களோட லைக்கு போடு, வேறு போடு, அப்படி என்ன என்ஜாய் பண்ணி விடுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நேயர்களே, எங்களுடைய நோர்வே ஓஸ்லோ சிவசுப்பிரமணிய ஆலயம் முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தின் இன்று 2வது தேர் திருவிழா நடைபெறுகிறது. நேர்களே, கும்பாவாசம் நடைபெற்று 2 விஷயங்கள்லாம் நடைபெற்று இது 2வது தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இன்னும் ஒரு சில மத்தியானத்தில் சுவாமி வழியாக வந்து இந்த ஆலயத்தை சுற்றி கொண்டு வரப்போகிறார். தொடர்ந்து பாருங்கள் நேர்களே, முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். அப்போ நல்ல நல்ல விடயங்களெல்லாம் இந்த காணொலிகளில் இருக்கிறது. முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்.
arogra, arogra. Ma arogra. 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 அரோகர் அரோகர் எம்ஜிஆர் மாதிரி நடந்து வாங்க ஒரு கால் மேலுக்கு போய் முருகன் டிக்கெட் வாங்க அரோகர் 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 முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இது எங்களுடைய முருக பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நிமிடத்தில் எங்களுடைய தேர் எடுக்க தொடங்க போகிறார்கள். அரோகரா 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 எல்லாருக்கும் கூட எங்களுடைய நோர்வேயின் அரசாங்க டெலிவிஷன் கூட வந்து இந்த நோர்வே ஓஸ்லோ சிவபுத்திரி ஆலயத்தின் தேர்தலாவை பாருங்கள் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்தாப்புல நாங்கள் தேர் எடுப்போம். ரோகரா ரோகரா நேர்களே இன்னும் கொஞ்சம் தர காவடியெல்லாம் ஆட்டம் துவங்க போகுது. Belle déporte.
Tusen takk, Vaman. Gratulerer med dagen. Jeg står her som styreleder for Samarbeidsrådet for tros- og livssynssamfunn, STL, i Oslo. Hinduene, dere, er en del av dette mangfoldige og viktige livssynsvirkeligheten i denne byen. Selv jobber jeg som sogneprest her i Groruddalen i Grorud, og vi var naboer inntil dette fine bygget ble reist borte på Rødtvet. Det viktige, og jeg vil gjerne gjenta og understreke noe av det som du sa så fint, det er at vi i denne tiden hvor det er masse misbruk av religion, masse dårlig, ond tro, som skaper forskjeller mellom mennesker, så er det helt nødvendig å அரோகரா அரோகரா இதை தான் கொஞ்சம் எடுக்குதா அரோகரா கள்ளுபட விழுந்தாங்க. இப்போ நாங்கள் முருகப்பெருமானுக்கு தேங்காய் அடிக்கிறோம். அரோகரா சொல்லி அடிப்போங்க. அரோகரா சொல்லி அடியுங்கள். அரோகரா ஐயோ நேர்களே, இதுதான் ஓஸ்லோ எங்களுடைய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம், முருகன் ஆலயம். இன்று எங்களுடைய முருகன் ஆலயத்தில் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் தேர் இழுக்க தொடங்க போகிறார்கள். நேர்களே, இதுதான் எங்களுடைய பிள்ளையாரப்பா. பாருங்கள், இன்னும் அழகாக இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறாரு. பாருங்கள், எங்கள் நாட்டில் பார்த்த மாதிரியே இருக்கின்றது. எங்கள் நாட்டில் ஒரு ஆலயத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த ஆலயமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கின்றன. அம்மா, இப்படி சுற்றி உங்களை அந்த ஆலயத்தை உதவி செய்து காட்டுகிறேன். ஏற்கனவே காட்டியிருக்கின்றேன். இந்த காணொளி ஆலயத்தின் உரிமையோடு தான் பதிவு செய்கின்றேன். நேயர்களே,
அதோ பாருங்கள் எங்களுடைய முருகப்பெருமாள் தெரிகிறது. எங்களுடைய நோர்வே முருகன், அதாவது சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் கோபுர கட்டுவதற்காக நிதி சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்து வேட்டை திருவிழா என்னுடைய காணொளியில் இந்த கட்டுரை நிர்வாகம் விவரமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த காணொலியை பாருங்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். விரைவில் இந்த கோபுரம் கட்டி முடிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அன்பு உறவுகளே, உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். பொது விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் சொல்கிறார்கள். இதோ பாருங்கள், எங்கள் பிள்ளையார் அப்பாளுக்கு துவங்கியாச்சு. ஆய் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராம் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜகுலோத்துங்க ஈராள அகிலலோக விருப குருபர குமரன் குஞ்சர வலாவல்லி காதலன் பள்ளியின் நாயகன் அவ்வையின் தமிழில் சிறுவன் அருணகிரிக்கு குலகன் அடியார் விடர்களையும் முருகன் ஒஷ்டோபதியார் முருகப்பெருமான் அடியவர் காமக்ரோதாதிகள் வேறறுக்க தேரேறி வாரார் மூஜிகாதிரூட நாகஜக்ரோபவீர வாசாங்குதர வல்லப விக்னேஸ்வர சமூக శ్రీమత్తక్షణగరియాసనాదరిదమవాగనాదిరూఢ అర్ధనాదీశ్వర సమూహ చిత్రమయూరవాగనాదిరూఢ శక్తిగస్త అమృతవల్లి సుందరవల్లి సమేత సుబ్రహ్మణ్య సమూహ హంసవాగన గంధత్తియరద సరస్వతీ సమేత బ్రహ్మ பாருங்கள், எங்களுடைய ஓஸ்லோ சிவபெருமான் ஆலயத்தின் தேர்திருவிழாவுக்கு மக்கள் வந்து குவிஞ்சிறார்கள். அப்படியே பாருங்கள் திரண்ட மக்களை இந்திய தேர்திருவிழாவில். ஹாய் வணக்கம், ஒரு 60 ரூபா சொல்லு. 60 ரூபா. அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா. Hello, no. ஹாய் எங்கள் பிள்ளையாரப்பா வந்து கொண்டிருக்கிறார். ஹோய் ஹோய் பாய். வணக்கம் வணக்கம். இன்றைய காலநிலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 28-30 கிராடுகள் வெயில் கொளுத்தி கொண்டிருக்கின்றது. நேர்களே இங்கே பாருங்கள், எங்களுடைய முருகப்பெருமாளுக்கு இல்லை எங்கள் தீச்சட்டியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நேர்களே, பக்தர்களே, அரோகரா எங்கே வாங்க அந்த மாதிரி காவடி ஆட்டம் நடக்குது. நேர்களே, அரோகரா
அரோகரா அரோகரா. பாருங்க எங்கள் முருகப்பெருமானுடைய தேர் வந்து கொண்டு இருக்கிறது. உறவுகளே எங்கள் வணக்கம். அரோகரா 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 அரோகரா. சத்தமா என்ன சத்தமா காணாது. முருகனுக்கு ஒரு அரோகரா போடும் எல்லாரும். ஸோ அப்படிங்க என்ன தலைவா முடியாடியா பக்கத்து அடியார்களே இல்லை. ஆ ஆ இந்த முருகன் ஆலயத்துக்கு பல இடங்கள்ல இருந்தெல்லாம் வருகினோம். இன்றைக்கு கூடுதலான ஆக்கள்லாம் வந்திருக்கின்றார்கள். ஆனால் வளமை போல் இல்லை. என்னென்னா இது வந்து ஒரு கோடை விடுமுறை காலத்தால் ஆக்கள் வரவில்லை. அப்படி கோடை விடுமுறை இல்லைன்னு சொன்னால் இன்னும் பல ஆக்கள் வந்திருப்பினோம். ஆண்டாலும் பாருங்கள் இப்போ எவ்வளோ சனம் இருக்குன்னு சொல்லி சுற்றி பாருங்கள். பல வணக்கம். அடுத்த வருடம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள். எங்களுடைய முருகப்பெருமானுடைய மோர் தண்ணி மற்ற சக்கரை தண்ணி எல்லாரையும் எடுக்கிறான். இப்போ நான் என்ன சொன்னால் முதல்ல மோர் குடிக்க போகிறேன். அப்படி கலைச்சி போனேன். ஸ்பெஷலாக கலைச்சி போனேன் நான். நேரே பாருங்கள் எங்களுடைய ஓஸ்லோ முருகன் ஆலயத்தின் தண்ணீர் பந்தல். அதில் வந்து சர்பேட் நெல்லி 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 யூஸ் நெல்லி தோலாடி யூஸ். அங்கே சர்வேட்டு அங்கே சர்வேட்டு மோர் மோர் ஒழுங்கோ. கொஞ்சம் சொல்லுங்க எப்படி கலக்கிறீங்க இதை பற்றி. எடுங்க எடுங்க. இங்கே பாருங்க வேல்முருகன் தண்ணி பந்தால். அரோகரா. உங்களுடைய மேக் ஒன் பண்ணல உங்களோட தண்ணி பந்தல போய் நீங்கள் நல்லா கதைப்பீங்களா? சொல்லுங்கண்ணா உங்களோட தண்ணி வேல்முருகன் தண்ணி பந்தலை பற்றி கொஞ்சம். இது நாங்கள் ஆரம்பித்தது வந்து எப்போன்னு சொன்னால் அமருவில் கோயில் வந்ததில் இருந்து, அதாவது அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மேசையில் வச்சு ஊற்றினாங்களா. அப்போ ஒரு தனி பந்தலும் இல்லை. இப்போ நிறைய வந்துட்டு வேறு வேறு எல்லாம் அந்த காலத்துலேருந்து நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக்கள் மாறிட்டதோடைய நான் மாறையில் மற்ற ஆக்கள் மாறி மாறி செய்து கொண்டு இருக்கிறோம். காஃபி மணக்குது
தண்ணி வந்து கோப்பியும் கொடுக்குறீங்க. கோபி தான் இதில் வந்து பால் கோபி தான். ஏன்னா இங்கே வந்து இவ மோர் பால் கோப்பி. ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து இவ மோர் சக்கரை தண்ணி எல்லாம் தண்ணினா நிறைய இங்கே இது. ஓகே ஓகே. தேர்தலாம் என்ன என்ன சொல்லுது முருகன்? இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன் பழமையில் கூட கொஞ்சம் சனம் குறைவு என்ன. இந்த வருஷம் முன்னுக்கு வந்தபடியாக நான் நினைக்கிறேன் வந்து ஃபேரியாவாக இருக்கலாம் நினைக்கிறேன். லீவுகள் அதெல்லாம் இருக்கலாம். நன்றியா. நன்றி. சொல்லுங்கள். நல்லது. இந்த வேல்முருகன் தண்ணீர் பந்தல் ரமேஷின் தலைமையில் தான் நடக்குது. நாங்கள் அவருக்காக வந்து உதவி செய்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இது நடந்து கொண்டிருக்கு. அதோட இன்றைக்கு இந்த முருகன் ஆலயத்தில் தேர் திருவிழாவுக்கு வழக்கமான நிறைய மக்கள் பக்தர்கள் வருவார்கள். இப்பொழுது இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலான ஆட்கள் விடுமுறையில் சென்று விட்டார்கள். அடுத்தடுத்த வருஷங்களில் நிச்சயமாக நிறைய ஜனங்கள் வரும் என்று நம்புகிறோம். இந்த கோயிலின் வளர்ச்சியும் இது மேலும் கட்டடங்கள் எழும்பி இந்த முருகன் கோயில் தமிழர்களின் கோயிலாக இந்த ஓஸ்லோவில் ரொம்ப நல்ல வீட்டிருக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த காட்சியை காண்பதற்கு எனக்கு அருளந்த முருகனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.
சிவசுப்ரமணிய ஆலய முருகனுக்கு வந்திருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க தேர் திருவிழா சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு முதல் எங்கள்கிட்ட ரங்கன் மூளை ரங்கன் ஒரு சூப்பர் ஸ்டார் இப்போ ஓஸ்லோவில் இல்லை நோர்வே முழுக்க என்னென்ன அவர்கிட்ட டிக்டாக் பார்க்காதாக்கள் இல்லை மில்லியன் கணக்கில் பார்க்கணும். ஸோ அவருக்காக நான் இந்த ஆலயத்தில் வந்து சிவசுப்பிரமணியர் ஆலயத்துக்கு இயலாது தான் இருந்தாலும் வந்து மனசி பிள்ளையாளருக்கு வர வேணும்னு சொல்லி ஓஸ்லோவில் ஒரு பெரிய ஒரு ஆலயம், எத்தனையோ ஆலயம் இருந்தாலும் அந்த சிவசுப்பிரமணியர் ஆலயம்ன்றது ஒரு முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம். நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. நீங்களும் வந்து இந்த ஆலய தரிசனத்தில் பங்கு கொள்ளுமாறு ரங்கன் அவருக்கு நன்றி சொல்லி கொண்டு விடுக்கிறேன். நன்றி அப்போ, வணக்கம். உறவுகளே, இங்கே பாருங்கள், மோர் தண்ணி, சர்க்கரை தண்ணி, நெல்லிக்கரை தண்ணி எல்லாம் அந்த மாதிரி இருக்கின்றது. அரிச்சன தோட்டெல்லாம் ஆயத்தம் முருகனுக்கு. ஆய் முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து அர்ச்சனையை பெற்றுக்கொண்டு போகலாம். நிகழ்வு. வணக்கம் வணக்கம், இங்கே வாங்கோ. சுவாமி இங்கே வந்துடுது. ஓகே, எங்களுடைய ஆலயம், அதாவது எங்களுடைய முருகன் ஆலயத்துக்கு, நோர்வே முருகன் ஆலயத்துக்கு பக்தர்கள் வந்து செஞ்சுருக்காரு. அந்த பக்தர்கள் அவருடைய சில இந்த தேரை பற்றி கேட்க போகிறேன். அவர் இப்போ சொல்ல போகிறார். எனக்கு சில வார்த்தை. இன்றைக்கு புதுசாக கட்டப்பட்ட எங்களோட முருகன் ஆலயத்தின் 2வது தேர் திருவிழா மிகவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. காலநிலையும் முருக பக்தர்களுக்கு மிகவும் அனுகூலமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. முருகன் மிக கம்பீரமாக தேரில் அமர்ந்து பவனி வந்து கொண்டிருக்கின்றார். அதை பார்க்குறதுக்கு முருக பக்தர்கள் மட்டுமன்றி அனைத்து பக்தர்களும் ஆலய வளாகத்திலும் உள்ளும் வெளிப்புறமுமாக சுற்றுச்சூழலில் சுற்றி கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். முருகனின் அருள் ஆசி வேண்டி. மறுபுறம் முருக ஆலயத்தில் பக்தர்களுக்கான தண்ணீர் பந்தல் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முருக பக்தர்களே நிரம்பி வழிகிறார்கள். ஆலயத்தில் வெளிப்புறத்திலும் சுற்று வட்டாரத்திலும் அனைத்து பகுதிகளிலும் இன்று முருகனாசி எங்கள் அனைவருக்கும், மிகவும் ஒஸ்லோ வாழ் மக்களுக்கு மட்டுமன்றி சர்வதேசத்தில் வாழும் அனைவருக்கும் முருக ஆசி மிகவும் சிறப்பாக முருகன் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். இதை பார்க்குற பொழுது எங்கள் தாய்நாட்டில் அனுபவிக்கிற அதே தேர் திருவிழாவை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எங்கள் முருக ஆலயத்தின் ஒளிப்பதிவு நபருடன் மீண்டும் சந்திப்போம். பக்தர்களெல்லாம் வந்து நடத்துகளை அப்படி வெயில் நடத்துகளை ஒதுங்கி நிற்கிறார்கள். என்னால் சொல்ல இந்த காலங்கள் சூப்பராக இருக்கு. எங்களுடைய ஸ்திரமன் கித்தனும் வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, எங்களை முருகன் ஆலயம் சொல்லுங்க சுருக்கமாக. இன்றைய தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே நான் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் வந்து கொண்டிருக்கேன். இந்த கோயிலில் வந்து இந்த தொண்டர்கள் வந்து மிகவும் கடினமான உழைப்பு, அந்த கடினமான உழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் வந்து ஒரு நல்ல அழகாக பெண்களும் சரி ஆண்களும் சரி சிறப்பாக வழிகட்டு கொண்டு வந்திருக்கார்கள். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது கோயில். உண்மையில் இது வந்து எங்களுடைய ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வாழ வைக்கிற ஒரு செயற்பாடு. மக்கள் தொடர்ந்தும் இந்த நடவடிக்கைக்கு நல்ல ஆதரவு வழங்கணும். இன்றைக்கு தண்ணீர் பந்தலும் மிக வகையான குடிநீர்களையும் சர்பத்து மோர் போன்றவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவரின் தாகத்தை சிறப்பாக தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கோயில் மேலும் சிறப்பாக நடைபெற எனது நல்ல ஆசிகள். நன்றி நன்றி. பெரிய உரையாடலாம். என்ன செய்வீங்க?
ரெடி இதோ அரோகரா ஓஸ்லோ முருகன் ஆலயத்தில் தேர் அர்ச்சனைக்கு லைனில் கியூவில் நிற்கிற பக்தர்கள் லைனில் நிற்கிறார்கள். இதுவும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இதில் தேர் ஆலயத்தை சுற்றி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருப்பிடத்துக்கு தேர் வந்துடும். 3000 பக்தர்கள் அடிகூடி இந்த நாளை சிறப்பிக்கின்றோம். நீங்கள் நேரில் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கண்குளிர்மையான காட்சி. இன்னொன்று நீங்கள் நேரில் வராத மக்கள் ரங்கன் யூடியூப்பில் நீங்கள் நேரில் வராத மக்கள் பிரபலமாகி ஆகிக்கொண்டிருக்கும் ரங்கன் யூடியூப் அவர்களின் நோர்வே ரங்கன் அவற்றில் வீட்டிலிருந்து சந்தோஷமாக பார்த்து மகளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய சுபாஸ்கரன் ஆலயத்துக்கு உள்ளே நின்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் சந்தோஷமாக இருக்கிற ஆலயத்துக்குள்ளே வந்துட்டும் தேர் சுற்றி வந்து முருகனை பார்க்கல மிகவும் கடுமையான, அதாவது 30 கிராதர் வெயில். ஆலயத்தை முருகன் தேர் ஊர்வலமாக வந்து முருகப்பெருமானும் பிள்ளையாரும் அம்மாளாச்சியும் இந்த ஆலயத்தை சுற்றி வந்து மூலஸ்தானத்தை வந்தடைந்து விட்டார்கள். இப்பொழுது கடும் வெயில் அரித்தது, இப்பொழுது நல்ல மழை பெய்கின்றது. முருகனின் நோர்வே ஓஸ்லோ முருகனின் அருள் எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த முருகனை நாங்கள் தரிசிக்கும் போது ஒரு அபூர்வ சக்தி கிடைக்கிறது மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றுகின்றது. அழகான காவடி ஆட்டங்கள், இளம் அதாவது எதிர்கால சந்ததியினர் வந்து முன்னின்று காவடி ஆடி இந்த அதாவது தமிழருடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து எங்களுக்கு பேணி பாதுகாப்பார்கள் போல் தெரிகின்றது. அவர்களின் வழிபாடுகள் எல்லாம் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நோர்வே சிவசுப்பிரமணியம் ஆலயத்துக்கு எல்லோரும் பாருங்கள். இந்த முருகனை இன்னும் பலப்படுத்துங்கள். உங்களுக்கு எல்லா அருளும் எல்லா ஆசையும் கிடைக்கும். இந்த அதாவது இரவு சூரியன் உதிர்க்கும் இந்த நோர்வே திருநாட்டில் எழுந்தருளி இருக்கின்றார் இந்த முருக பக்தன் சிவசுப்பிரமணியம் இந்த ஒஸ்லோ மாநகரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அதாவது இந்த முருகனுடைய புதுமைகள் சொல்லில் அடங்காது, கேட்போருக்கு கேட்ட வரம் இங்கே கிடைத்து கொண்டிருக்கின்றது.
மக்கள் எல்லோரும் எழுச்சியுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த திருவிழாவை இன்று ஒரு 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் இந்த தேர் உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது காவடி ஆடி எல்லா காவடிகளும் ஆலயத்துக்கு உள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. தேர் தன் சன்னிதானத்தை அடைந்து விட்டது. பக்த கோடிகள் பாருங்க எவ்வளவு ஆர்வமாக இந்த காவடி ஆடி முருகனின் அருளை பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே. உண்மையாக மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையாக நாங்கள் ஊரில் எப்படி நாங்கள் இந்த திருவிழாவை பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கின்றது. மக்களுக்கு இந்த நாட்டில் இப்படி ஆலயங்கள் இருக்கிறதால் அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் இங்கு மீது காலத்தையும் அவர்கள் நன்றாக செல்லக்கூடியதாக இருக்கும். அதால் இந்த ஆலயத்துக்கு எல்லோரும் பாருங்கள், தரிசனத்தை பெறுங்கள், முருகனின் அருளை பெறுங்கள். வெகு விரைவில் ராஜகோபுரம் கட்டப்போகின்றார்கள். அதற்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை வழங்கி சிறு தொகை என்றாலும் கொடுத்து அந்த ஆலய ராஜகோபுரத்தை உங்கள் ஒவ்வொருத்தரும் பங்களிப்பு இருக்கணும் என்று முருகப்பெருமானின் ஆசி அருளோடு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள், ஒவ்வொரு பக்த அடியார்களையும் இந்த காவல் எல்லோரும் இளம் பிராயம், அதாவது இளம் சிறார்கள்லாம் இந்த பாருங்கள் இப்போ செடில் காவடி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் ஆர்வத்தை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கின்றது. இத்துடன் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்து மகிழ்ந்தது எங்களுடைய நோர்வே ஓஸ்லோ சிவசுப்பிரமணியத்தின் ஆலயத்தின் முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழா. நேர்களே, முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குற நேர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படி உங்களோட வெல்பட்டை அமைத்தி உங்களோட லைக் உங்களோட கருத்துலையும் போட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.